அடுத்து வந்து பெஸ்ட் ரேப்பர். நான் வந்து உங்களுக்கு தான் அதை கொடுப்பேன். பட் இல்ல யாருக்கு நான் இன்ஸ்பயர் ஆன ரேப்பர் இது ஈஸியா சொல்லிடுவேன். இல்ல நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நான் இன்ஸ்பயர் ஆகி நான் கேட்ட ரேப்பர்ஸ்ல இருந்து சொல்லலாமா, இல்ல இப்ப வந்துட்டு இருக்கானுங்களே பசங்க, இவனுங்களை யாராவது சொன்னா அது அட்லீஸ்ட் அவனுங்க கெரியருக்கு ஒரு ரெண்டுத்துலயும் ஒன்னு சொல்லிட்டா. இங்கிலீஷ்ல வந்து எனக்கு பெஸ்ட் ரேப்பர்னா ஃப்ளோ வித் லிரிக் அண்ட் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து KRS-One இம்மார்டல் டெக்னிக் இந்த ஆர்டிஸ்ட் பிடிக்கும். ஒரு பர்சோனாவா எனக்கு வந்து 50 Cent பிடிக்கும். ஓகே. ஒரு பர்சனாலிட்டியா ஒரு ரேப்புங்கிற ஒரு இமேஜ் அதில். அண்ட் வந்து இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சக்ராசோனிக்னு ஒரு மலேசியன் இது இருந்தாங்க, அதுல விவேக் ஜின்னு ஒருத்தர் இருப்பார். அவருடைய அந்த தமிழ் நடைகள் ரொம்ப அருமையா இருக்கும். அவரு ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல் ரேப்பர். ஸோ அவருடைய அந்த வரிகளும் அவருடைய அந்த இதுவும் ரொம்ப பிலாசபிக்கலா ரேப் பண்ணி நல்ல செந்தமிழ்ல பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு ரேப்பர் அவரு. ஸோ அவர் எனக்கு தமிழ்ல நான் அவருக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டா யாரோ ஒருத்தர் தான் கொடுக்கணும்னா இந்த கெளுத்திங்கிற பையன் வந்துட்டு இருக்கான். அவன் மேல நான் ரொம்ப ப்ராமிசிங்கா எனக்கு ஃபீல் ஆகுறான். ஏன்னா அவனுடைய ஸ்டோரி டெல்லிங்கும் அவன் அதுக்குள்ள எமோஷன்ஸை மியூசிக்ல ஹிட் வைரல் ஆகுறதுலாம் ரொம்ப ஈஸி. நீங்க ஒரு மேட்டரை பிடிச்சிட்டு அதே ரிப்பீட்ல அடிச்சிங்கன்னா அது ஹுக்கு, அது வந்து வைரல் ஆயிடும். அது வந்து ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு பாட்டை கேட்டு முடிச்சோன்னா ஒரு ஃபீலிங்கை இன்வோக் பண்ண முடியும் உங்களாலன்னா, தட் இஸ் வேர் த ரேப்பர் கம்ஸ் இன் டு பிளே. ஹிட்டு கொடுக்கறது ஈஸி ரேப்பருக்கு. இப்போ நான் ஒரு இதை எடுக்கிறேன், அச்சச்சோ பாட்டு எடுங்களேன், அதுல ஹுக் லைன் என்ன வருது, ஏன்னா நம்மள வச்சு சொல்லிக்கலாம், இன்னொருத்தர் வச்சு சொன்னா தப்பு. அச்சோ 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 இது மாதிரி நீங்க எனி சாங் ரேப், அது வந்து அதாச்சும் சினிமா சாங் ரேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹுக்கை திரும்ப திரும்ப சாண்ட் பண்ணிட்டீங்கனாலே அது ஹிட்டு. ஒரு 4 லைன்ஸா இருக்கலாம், இல்லை அது சிங்கிள் வேர்டா இருக்கலாம். பட் அந்த பாட்டை கேட்டு முடிச்சோன்னா அந்த ஹோல் சாங்கோட எமோஷன் உங்களுக்கு ஹிட் ஆகணும்ல. அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ரேப்பர் வந்து இந்த கெளுத்தி. அவன் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு பாட்டு பண்ணியிருந்தான். அந்த பாட்டை கேட்கும்போது அவனோட லைஃப் மாதிரி ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருந்தான். அதில் அவன் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தான். அந்த பாட்டு முடியும் பொழுது ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு அந்த பாட்டு பேர் வந்து ஒள்ளலாய். ஆனால் அந்த ஒள்ளலாய்ங்கிற வார்த்தை அந்த பாட்டில் வருமானே தெரியல. அது என்னன்னா அவன் இது பண்றான் அவனோட உளறல்கள்ங்கிற மாதிரி. ஆனால் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு லைன் வந்துருந்துச்சு. இங்கிலீஷ் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி எழுதுறான், தமிழையும் நல்லா எழுதுறான். ரொம்ப கொலோக்கியலாகவும் இருக்கு, அதே சமயத்தில் பொயட்டிக்காகவும் இருக்கு. அடி வாங்கும் மம்மி அவ ஏஞ்சல், சீட் பண்ணும் டேடி அவன் டேஞ்சர். அந்த மாதிரி அவனோட லைஃப் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த 2 லைன்ல வரப்ப அவன் ஒரு மோட்ல போவான். அந்த ஃப்ளோ அதெல்லாம் வந்து அவன் ஃப்ளோக்கும் லிரிக்குக்கும் அவன் ரொம்ப ப்ராமிசிங்காக எனக்கு ஃபீல் ஆகுறான். ஸோ அதனால நான் அந்த பெஸ்ட் ரேப்பர் வந்து இப்போ வந்துட்டு இருக்கிற ரேப்பர்ஸ்ல அவனுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். சூப்பர். அடுத்து லாஸ்ட் 2 லைஃப் சேவர். யூ கேன் இன்டர்பிரேட் இட் இன் எனி வே யூ வாண்ட். அண்ட் இதுதான் நான் யோசிக்கிறேன் இந்த அவார்டை பற்றி, நான் இது உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி. லைஃப் சேவர்னா வந்து ஐ வில் கிவ் இட் டு மை க்ளோஸ் சர்க்கிள். ஜீவா, என் ஒய்ஃபு, இவங்களாம் தான் என் லைஃப் சேவர்ஸ். ஏன்னா வந்து எனி ப்ராப்ளம், என்ன பிரச்சனை, அவங்க வந்து அதை மனம் தளரவே மாட்டாங்க. நான் ஜென்ரலாகவே டவுனே ஆகாத ஆள். எவ்வளோ பெரிய பிரச்சனை நலவாக ரைட் அடுத்துவாங்க அப்படி போகிறாள். அப்போ ஒரு சின்ன ஸ்டக்கப் கிக்கப் இருந்துச்சுன்னா எனக்கு மேலே ஓகேவா அடுத்து போகலாங்கிற ஒரு மோடுக்கு இமீடியட்டாக என்ன தள்ளுவாங்க. ஸோ என் வாழ்க்கையை அவங்க தான் சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஐ வில் கிவ் டு போத் ஆஃப் தெம்.